குட் மார்னிங்க. ஸோ இன்னைக்கு நான் இப்போ சிம்ஃபரோபோலில் இருக்கேன், ரஷ்யாவில், ஆக்சுவலாக கிரீமியாவில். இப்போ நான் செவஸ்டோபோலுங்கிற இன்னொரு போர்ட் இருக்கிற ஒரு சிட்டிக்கு போகிறேன். ஸோ இது ஒரு சுற்றுலா பயணம் தான், ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் டைம் ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக போகணும். இன்னும் ஒரு 30 மினிட்ஸில் போய் ட்ரெயினை பிடிக்கணும். எந்த ட்ரெயின் என்ன ஏதுன்னு எதுவும் தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து வேறு இடத்துக்கு ட்ரெயினில் இதுக்கு முன்னாடி போனதே இல்லை. ஃபஸ்ட்டு வந்தது மட்டும்தான் ட்ரெயினில் வந்திருக்கேன், ரஷ்யா வந்து. ஸோ போய் பார்ப்போம் வாங்க. இப்போ நான் இதுதான் எங்கள் கேம்பஸ். ஸோ போயிட்டுருக்கேன், வாங்க சீக்கிரம் போவோம். டைம் வேறு ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போது பக்சாரில் இருக்கேன். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே தான் என்ட்ரன்ஸ் அங்கே முன்னாடி இருக்குது. நம்ம உள்ளே போவோம். ஸோ ட்ரெயின் வந்து ஏறிட்டுங்க. சப்ப மேட்ரு தான், ட்ரெயின் வந்துச்சு, அதில் ஏறிக்கு வந்திருக்கேன். ஒரே ஒரு ட்ரெயின் இருந்துச்சு. இப்போ டைம் ஒரு 6:35 ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் இங்கேருந்து டிபார்ச்சர் ஆகிடும். அதுக்கப்புறம் எப்போ செவஸ்டோபோல் ரீச் ஆகும்னு தெரில. அரௌண்ட் ஒரு 2 hours ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம சுற்றி பார்ப்போம். ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லாயிருக்கு. ஸோ பாருங்கள், சன்ரைஸ் ஆகுது, பார்க்குறக்கே நல்லா இருக்குது. நான் ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ சீக்கிரம் எழுந்து கிளம்பி இப்படி ஒரு ட்ரிப்பு வரேன். ஆக்சுவலாக அது எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இதுக்கு முன்னாடி எங்கேயுமே நான் இந்த மாதிரி ட்ரிப்புக்கு போனது கிடையாது. இன்றைக்கி நாள் நல்லா போகணுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் திருப்பி இதே கையங்காலோட எங்கள் சிம்ஃபரோபோலில் கூட விட்டுரு சாமி அப்படின்னு வேண்டிட்டு தான் வந்திருக்கேன். போய் பார்ப்போம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு. இடமும் இங்கெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு போகிற வழி தான். இங்கெல்லாம் கொஞ்சம் ரூரல் ஏரியா தான். ஸோ சிம்ஃபரோபோல் ஒரு சிட்டி, போகிற வழியெல்லாம் கொஞ்சம் ரூரல் ஏரியாவாக நல்லா வில்லேஜ் மாதிரி நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் செவஸ்டோபோலும் சூப்பராக இருக்கும். அது ஒரு நல்ல பெரிய சிட்டி, கிரீமியாலேயே. போவோம். ஒரு ட்ரெயின் ஸோ போகிற கொஞ்சம் டைம் இருக்குது. அந்த கேப்பில் நம்ம படிக்கலாம் அந்த இது எடுத்து. ஸோ நாங்கள் ஒரு வழியாக செவஸ்டோபோல் வந்துட்டோங்க. ஆக்சுவலாக ட்ரெயின்லேருந்து இறங்கி பஸ்ஸு பிடிச்சி வந்திருக்கோம். ஆனால் இங்கே ஒரு டவர் இருக்குது, இங்கே ஒரு மான்யூமெண்ட் இருக்கும். அதை தான் எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். என் கண்ணுக்கு தான் அது தெரிய மாட்டேங்குது. அதை தேடி கண்டுபிடிச்சி வாங்க போகலாம். ஸோ நாங்கள் மான்யூமெண்ட் டு சன்கன் ஷிப்ஸ் இன் செவஸ்டோபோலை தேடிக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு ரஷ்யன் கிட்ட கேட்டோம். அவங்க எனக்கு என்னமோ அவங்க பேசுறது எனக்கு புரியல. எனக்கே ரஷ்யன் ஓரளவுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர்த்துக்கிட்ட விசாரிச்சதில் அந்த சைடு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் அப்படியே போய் பார்ப்போம் எங்கே இருக்குன்னு. பாருங்க, டிராகனில் மாசா இருக்கு. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதாங்க நாங்கள் தேடிட்டு இருக்கிற அந்த மான்யூமெண்ட் பிளேஸு. இந்த வழியில் போனால் இருக்கும், கொஞ்சம் தூரம் தான் சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இங்கே இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் அமேசிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. வாங்க போய் சுற்றி. ஒரு வழியாக நாங்கள் மான்யூமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம், முன்னாடி தான் இருக்குது. ஸோ வாங்க போய் பார்ப்போம். ஸோ இதுதாங்க மான்யூமெண்ட் டு த சன்கன் ஷிப்ஸ். ஸோ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இது வந்து 1905லேயே கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள்.
ஸோ நாங்கள் செவஸ்தோப்போலில் ஒரு ஷாப்பில் இருக்கோம். நம்ம தலைவர் வந்து அவர்கிட்ட இந்த இடத்த பற்றி கொஞ்சம் கேட்போம். Брат, Да. пожалуйста, скажите об нашем Добрый день. месте. Мусульмане, ассаламу алейкум, другим, валейкум салям. Ну, я сам родом из Евпатории. Здесь живу уже с 2014 года. И немного истории о Севастополе. Например, вот сейчас мы находимся около солнечных часов. Обратите внимание. Солнечные часы. Вот. Это знаменитые. То есть по солнцу определяется время года, время, именно часы как. А также есть присутствует здесь памятник затопленным кораблям. Он вот чуть в ту сторону. Вот. Да, История такова, что когда была турецко-английская война, то русские генералы потопили много кораблей, чтобы не допустить их перейти на южную сторону, именно чтобы не захватили южную сторону. На то время вот. Из-за этого памятник затопленным кораблям именно знаменуется именно этого. То, что именно потопили целый флот. Вот так вот. Вот немного. Хорошо, брат. Да. Спасибо, большое спасибо. Пожалуйста, пожалуйста. Да. ஸோ அண்ணன் கடைக்கு போயிட்டு வந்தேங்க. ஸோ ஒரு செவஸ்தோப்போலுக்கு ஒரு மான்யூமெண்ட் இது வாங்கினோம். அதுக்கப்புறம் அவர் கிஃப்டாக ஒரு காயின் கொடுத்தாருங்க. ஸோ பின்னாடி பாருங்கள் செவஸ்தோப்போல்னு எழுதியிருக்கு, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரஷ்யன் ரூபா நோட்டில் கூட ருபிள்ஸ் நோட்லேயும் இந்த இடம் தான் இருக்குது. அதுதான் இந்த மான்யூமெண்ட். எப்படி செம்மையாக இருக்கா? நல்லா இருக்குல்ல? சரி, பாருங்கள், மக்களும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்னுமே அங்கே கொஞ்சம் கடைகள்லாம் இருக்குது, நம்ம சுற்றி பார்ப்போம் வாங்க. ஸோ இங்கே ஒரு மான்யூமெண்ட் இருக்குங்க. இங்கே சம்திங் ரஷ்யன் எழுதியிருக்கு, எனக்கு படிக்க தெரியல. நான் வீடியோவில் காமிக்கிறேன், நீங்களே படிச்சுக்குங்க. கசில்ருஸ்கமோ பதாம்ஸ்துவு பிரீமியர்னு எழுதியிருக்கு. ப்ரீமியர் தலைவர் ஒருத்தர் இருக்காரு. இங்கே பாருங்க, ஒரு கோட்டை மாசா இருக்கு. இந்த பார்க்கும் செம்மையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு இடம் பார்க்கறதுக்கு. இங்கிருந்து வியூ பார்த்தாலும் சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த கோட்டை தாங்க வேற லெவலு, குட்டி கோட்டை. இங்கிருந்து பார்த்தா வியூ நல்லா தெரியுதுங்க பாருங்க. அங்க ஒரு நிறைய இடத்துல இருக்கு. சரி, நம்ம அடுத்தடுத்து போய். ஸோ இங்கே பாருங்கள், டுலிப்ஸ் எல்லாம் அப்படியே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இப்போது மார்ச் லாஸ்ட் வீக் தான் இது. இனி ஏப்ரலெல்லாம் அப்படியே பூவெல்லாம் மலர ஆரம்பிச்சிடும். சும்மா ரஷ்யாவே செம்மையாக பூவாக அப்படியே பூத்து குலுங்கும் பாருங்கள். இப்போ கொஞ்சம் கம்மி தான். இந்த இடமும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. நம்ம சம்மர் ஸ்டார்டிங்லேயே ஒரு ட்ரிப் வந்திருக்கோம். இனி போக போக நம்மளுக்கும் ஸ்டடீஸில் ஃபுல்லாக மூழ்க போகிறோம். ஸோ 5 எக்ஸாம் வருது, அதுக்கு முன்னாடி இந்த ட்ரிப்பை எல்லாம் கொஞ்சம் முடிச்சுக்கலான்னு தான் நீங்கள் வந்திருக்கோம். ஏன்னா இதுக்கு மேலே இந்த இயரில் வர முடியாது செம்மில். அதாங்க மேட்ரு. குட்டி ரயில் வண்டி போகுது. ஸோ இப்போ நாங்கள் சேர்னே மோரிஸ்கிங்கிற மகசின் சேர்னே மோரிஸ்கிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இங்கே ஒரு மியூசியம் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் அது எங்கே இருக்குன்னு சரியா எங்களுக்கு தெரில. மேப்பும் கொஞ்சம் கோளாறு பண்ணுது. ஆனாலும் நம்மளே அப்படியே கண்டுபிடிச்சி போக வேண்டியதுதான். இங்கே ஒரு இடத்துல சம்திங் மேஜிக் ஷோ மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் 2 குதிரை கூட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா இருக்குது.
இது ஒரு பிளே கிரவுண்டு தான், எல்லாரும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. சரி, வாங்க சுற்றி போய் பார்ப்போம். ஸோ இப்போ நாங்கள் ஒரு வழியாக பஸ்ஸை அடித்து பிடிச்சி நோவை ஹெர்சோனியஸ் அப்படிங்கிற ஒரு மியூசியமுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வெளியே மொசக்குட்டியெல்லாம் இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்க, க்யூட்டாக குட்டி குட்டியாக இருக்குது. பெரிய முயலும் இருக்குங்க பாருங்க. இன்னும் உங்கள் இடத்த சுற்றி பார்ப்போம் வாங்க. பாருங்க, ரஷ்ய நாடு, செம்மறி ஆடு, வெள்ளாடெல்லாம் இருக்கு. ஆடெல்லாம் நம்ம ஊரில் பார்த்தது, அந்த ஆட்டு புழுக்க ஸ்மெல்லாம் வருது. பாருங்க, ரஷ்ய நாடு நல்லா பொசு பொசுன்னு இருக்குங்க, தொட்டு பார்க்க முடியாது. பாருங்க, மயில் நடனம் ஆடுது. ஸோ மழை பெய்யும்னு நினைக்கிறேன். பார்த்துக்க, மயில் டான்ஸ் ஆடினா அதனோட மேல் பறவையை கவர்றதுக்கும் இல்லை ஃபீமேலை கவர்றதுக்கும் அது டான்ஸ் ஆடுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, மயில், சேவல், கோழி எல்லாம் உள்ள ஒன்றா விட்டுருக்காங்க. ஸோ முருகருக்கு பிடிச்சமான நண்பர்கள்லாம் உள்ளதாக இருக்காங்க. வீடு கூட இருக்கு, செம்மையா இருக்கு. அந்த சைடு லவ் பேர்ட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. பா, வேற லெவலில் இருக்குங்க இந்த மியூசியம். பாருங்க, டிசைனா அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு இங்க. பாருங்க, அவ்வளோதான். இந்த லொக்கேஷன்ல யாரும் பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கு, நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வழியாக எங்கள் மியூசியம் கண்டுபிடிச்சி வந்திருக்கோம். இது மட்டும் கரெக்டாக வராமல் இருந்தால் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு நல்ல பாட்டை இழந்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இங்கே ஸ்க்ரீமியாவில் இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க, செம்மையாக இருக்குது. ஸோ பாருங்கள். ஒரு வால் வச்சுட்டு இருக்காரு, மாசா இருக்கு. தம்பி ஏதோ கொடுக்க போறான், சூப் மாதிரி இருக்கு. Отлично. Что у вас тут есть? Есть безалкогольный коктейль, таежный чай. Делаю уже в турке. Ага, хорошо. Так и есть масала чай. Это таежный чай. таежный чай. Таежный. Ага, хорошо. Там на травах. Травы, сухофрукты, фрукты, ягоды. А здесь ягоды, фрукты и специи. Корица, бадьян, кардамон, гвоздика, черный перец, свежий имбирь. Хорошо. Это то же самое, только просто еще настаивается, это уже готово. Понятно. பாருங்க, ஏலக்காய், பட்டை, பழங்கள் எல்லாம் போட்டு தலைவர் டீ வச்சிருக்காரு. Как-то так, да.
அரசோ பாருங்க இங்க பார்பிக்யூ அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. ஆஹா, எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, ஃபுல்லா இருக்கு. இன்னும் நிறைய கடைங்க இருக்கு, சுத்தி பார்ப்போம். தம்பி இருக்காரு, அவர்கிட்ட இந்த இடத்த பத்தி கொஞ்சம் கேட்போம். This is New Khersones. Uh-huh. It's a place we reconstructed an old Khersones place where லைக் ஆன்ஷியன்ட் ancient historical ancient history and народ, I forgot the слово. like how can we say, Damn, I it is don't know. kind of Like people, ancient people. ancient Yeah. ancient things you guys are recreating. Yeah. Nice, it's really good to see. If everywhere it's like this means it will be more nice, I guess. Yeah, I agree. Yeah. I think in Russia or other countries must be more places like this because people need to know their history. Yeah. It's very, very nice place. Of course, yes. Yeah, What do you think about this place? this is amazing, literally. In Crimea it is the best place. Yeah. You first time in Crimea? Yeah, actually I stayed in Simferopol for 3 years, but first time I'm coming to Sevastopol. That's very nice. Yeah, it's really nice. And then anything else? By the way, I'm first time speaking with someone in Oh, English. you are Ваша русский, Ваша английский очень хорошо, брат. Да. Все, спасибо. ஸோ பாருங்க, இதுதான் அந்த காலத்தில் கட்டப்பட்ட இந்த சர்ச் பில்டிங்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறக்கு. என்ன நாங்கள் டிக்கெட் வாங்கலை, ஸோ அதனால் உள்ளே போகல. நாங்கள் இங்கே இருந்து பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிடலான்ட்டு இருக்கோம். நல்லா இருக்கு பார்க்குறக்கு. தலைவன் இங்கே தான் இருக்கான். ஹலோ ப்ரோ. ஸோ நம்ம இப்போ திரும்பி போயிட்டுருக்கோம். அண்ணன் அங்கே இருக்க அந்த திருப்பதி கோபுரம் மாதிரி ஒரு சர்ச் இருக்கு, அதை தான் பார்க்க முடியல. அப்படி தங்கமெல்லாம் பூசின மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க. பட் இந்த இடம் செம்மையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் வீடுகள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை அவங்க வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி எல்லா இடமும் இருந்தால் செம்மையா இருக்கும். ஸோ நம்மளே அதை முடிஞ்ச ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அந்த சர்ச்சுக்கு ஜூம் போடு. அவ்வளோதான், கட்டிக்கிட்டாரு. ஃபஸ்ட் டைம் ரஷ்ய நாட்டை தொட்டு பார்க்குறேங்க. ஸோ உயிரோடு இருக்கா க்யூட்டாக இருக்கு. பாய் கருப்பா. ஒரு வழியாக மியூசியம் கரெக்டாக பார்த்து முடிச்சுட்டு கரெக்டான பஸ் ஏறிங்க வக்சாலுக்கு வந்துட்டோங்க. ஸோ நான் கூட பயந்துட்டு இருந்தேன், வேறு பஸ்ஸுக்கு ஏறிட்டு போனேன். பட் கரெக்டாக தலைவர் கொண்டாந்து விட்டுட்டாரு. ஸோ இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டோனட் வாங்கியிருக்கேன். சூப்பராக இல்லைனாலும் ஆவரேஜாகவே இருக்குது. இது சிக்கன் சமோசா. ஒரு மாதிரி இருக்கு. ஜஸ்ட் ஆவரேஜ் தான், அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை, அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரிப்பு இதே நிறைவடைந்ததுன்னு நினைக்கிறேன்.
ட்ரெயின் வருது போக வேண்டியதான். ஆல்ரெடி ரிட்டன் டிக்கெட்டும் புக் பண்ணியிருக்கோம். ட்ரெயின் ஒன்று நிற்குது, அதாக தான் இருக்கும், ஏறி போக வேண்டியதான் சிம்பிளுக்கு. பக்கம். ஸோ கைஸ், இப்போ டைம் 7 தான் ஆகுது, இன்னும் இருட்டல. ஆக்சுவலாக 7 PM ரூமுக்கு என் ஊருக்கு வந்துட்டேன். எப்படியோ ட்ரெயினை பிடிச்சி நல்லா தூக்கம். சீக்கிரமாகவே கொண்டு வந்துட்டாங்க 1.5 மணி நேரத்துலேயே. எப்படின்னு தெரில, போகும்போது 2.5 மணி நேரம் ஆயிருந்துச்சு. பக்கா நண்பர்களே, பை பை.